உலக அரசியல்லையே இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? நாங்க போடுற ஒரு ஓட் என்ன பண்ணிட போகுது, ஏன் ஓட் என்ன அப்படின்னு இருக்க எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆடம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க போட்டியிட்ட தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதாவது திமுக வேட்பாளர் KR பெரியகருப்பன் அவர்களை விஜயின் தமிழக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தை தோற்கடிச்சிருக்காரு. ஆமா, வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான். TVK வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் 83,375. ஆனா அமைச்சர் பெரியகருப்பன் வாங்கியது 83,374. ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சரோட பதவியை பறி போயிருக்கு. அவர் இன்னைக்கு MLA கூட இல்லைன்னா இதை விட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உலக அரசியல் எங்கேயுமே நடந்திருக்காது. இதுக்கு பிறகு நடக்குமான்னு தெரியல. அதனால இதுக்கு பிறகு உங்களுடைய நாட்டுல வர எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும், நீங்க எந்த ஒரு நாட்டை சார்ந்தவரா இருந்தாலும் உங்களுடைய ஜனநாயக கடமையை கட்டாயம் நிறைவேற்றிருங்க. அந்த ஒரு ஓட்டை போட்டது ஒரு வீட்டுல இருக்க தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டரா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஓட் தான் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு தொகுதியில MLA யாருன்னு அந்த தொகுதியுடைய தலைவிதியை தீர்மானிச்சிருக்கு. இந்த ஒரு ஓட் வித்தியாசத்தை ஏத்துக்க முடியாத திமுக தரப்பு இப்போ நீதிமன்றத்துக்கு போக தயாரா இருக்கிறாங்க. ரீகவுண்டிங், மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும்னு போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு திருப்பதி தொகுதியில வெற்றி நாயகன் TVKயோட ஸ்ரீனிவாச சேதுபதி தான். ஒரு ஓட் கூட எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருப்பத்தூர் மிராக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த தமிழக அரசியல், உலக அரசியல் பற்றி ஆர்வமா இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.